ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் வருடாந்திர கிரகங்கள், அதாவது சாட்டர்ன், ஜூபிட்டர் அண்ட் ராகு கேது, சனி, குரு மற்றும் ராகு கேது, இவைதான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் பிறக்கக்கூடிய நேரத்தில் இந்த கிரக நிலைகளின் அமைப்பு எவ்வாறு இருக்கு என்பதை முதலில் எடுத்துக்கொண்டு, பிறகு அந்த வருடத்தின் பயணம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது என்பதை மிகவும் துல்லியமாக கணித்து இந்த பலன்களை கிரக நிலைகளுடன் தியரிட்டிக்கலாக மட்டுமல்லாமல் பிராக்டிக்கலாகவும் நாம் எக்ஸ்பிளைன் செய்வது என்பது ஜோதிடம் பயில்பவர்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த நிகழ்ச்சியானது இருக்க வேண்டும் என்ற மைய நோக்கத்தில் இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது கும்பராசி. இந்த புரோதி வருடம் பிறக்கக்கூடிய நேரத்தில் உள்ள கிரக நிலைகள் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கிறது, இதன் அனுகூலமான பலன்கள் என்ன, பயன் என்ன, இவர்கள் எவ்வாறு தங்களை மேலும் மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், எதை பிடித்தால் இவர்கள் மேலே வர முடியும், என்னென்ன விஷயங்களை கையில் எடுத்தால் என்னென்ன பரிகாரங்கள் இவர்கள் செய்து கொண்டால் இவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும், இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் போன்ற முழு விவரங்களை இப்பொழுது அலசி ஆராய உள்ளோம். இதில் ஒரு பெஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கும்பராசியை பொறுத்தவரை இந்த வருடம் பணப்புழக்கம் என்பது இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் இவர்களுக்கு ஃபேவரபிளாக வந்தால் ஏராளமான பிரச்சனைகளை இவர்கள் சமாளிக்க முடியும். கும்பராசியை பொறுத்தவரை பாக்யாதிபதி மற்றும் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பஞ்சமாதிபதி என்ற புதனுடன் இணைந்து, புதன் நீசமாகி அதே வீட்டில் சுக்கிரன் உச்சம் என்பதும் நீசபங்க ராஜயோகம். ஸோ இரண்டு ஆஸ்பெக்ட்ல புதன் இவர்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கு. தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் என்பது இவர்கள் வரவேற்பு செய்ய வேண்டிய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இவர்களுக்கு இது அமைகிறது. கும்பராசிக்காரர்கள் ராசியாதிபதி சனி சொந்த வீட்டில் இருக்கிறது, 7.5 சனி என்று பயம் கொள்ள வேண்டாம். பொதுவாக மற்ற ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் கிடைக்கக்கூடிய பாதிப்பை விட கும்பராசிக்கு குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ராசியாதிபதி சனி சொந்த வீட்டில் இருக்கிறார். வருடத்தின் தொடக்கத்தில் சுக்கிரன் உச்சபலம் இவர்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. இதையும் தவிர 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சூரியன் வருடத்தின் தொடக்கத்தில் உச்சம். வருடத்தின் தொடக்கத்தில் உள்ள 2 உச்ச கிரகங்களும் கும்பராசிக்கு அனுகூலமாக இருக்கிறது. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு ஃபேவரபிளாக வருகிறது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி, வெற்றி போன்ற விஷயங்கள் அனுகூலமாக வரும். அதனால் இவர்களுடைய பயணம் அல்லது ஒரு வெளிநாட்டு தொடர்பு அல்லது ஏற்றுமதி இறக்குமதி, இத்தனை நாள் நான் விசாக்காக காத்து கொண்டிருந்தேன், இத்தனை நாள் நான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக காத்து கொண்டிருந்தேன், ஒரு வேலை மாற்றத்துக்காக காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்கும். இதையும் தவிர கும்பராசியை பொறுத்தவரை முயற்சி ஸ்தானாதிபதி, வெற்றி ஸ்தானாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வருடத்தின் தொடக்கத்தில் ராசியில் இருக்கிறார். செவ்வாய் ராசியில் இருப்பதனால் சில நேரங்களில் இவர்களை மீறி சில வார்த்தைகளை இவர்கள் சொல்லிவிடுவார்கள். இங்கே மட்டும் இவர்கள் கொஞ்சம் கவனமாக, அதாவது நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை டிஸ்டர்ப் செய்யாமல், மற்றவர்களை பாதிப்பு அடைய விடாமல் கச்சிதமாக இருந்தால் போதுமானது. அவ்வாறு வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கொள்ளாமல் இவர்கள் மௌனமாக இருப்பது புத்திசாலித்தனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதன் காரணம் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் ராகுவும் இருப்பதனால் இவர்களுக்கு ஒரு நேரத்தில் மிகவும் அட்ராக்டிவாகவும் பேசத் தெரியும், சில நேரங்களில் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசத் தெரியும், சில நேரங்களில் தங்களை மறந்து சில வார்த்தைகளை இவர்கள் பேசும் பொழுது இவர்களுக்கும் தெரியாமல் அது மற்றவர்களை காயப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வரும். இங்கே மட்டும் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் உச்சம் என்பதனால் வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்கள் அனுகூலமாக வருகிறது. அதாவது புதிதாக ஒரு வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்கள், அல்லது ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ண வேண்டியது, புதிதாக ஒரு ஆஃபீஸ் கட்ட வேண்டியது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண வேண்டியது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு மிகவும் ஃபேவரபிளாக நல்ல கலைநயத்துடன் இவர்கள் செய்யக்கூடிய ஒரு அனுகூலமான உண்டு. அதாவது இவர்களுடைய கம்ஃபர்ட், லக்ஸரி போன்ற விஷயங்கள் அடுத்த லெவலுக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 5ஆம் அதிபதி புதன் நீச வக்ரம், நீசபங்க ராஜயோகம், உச்ச சுக்கிரன் சேர்க்கை. குழந்தைகளுக்கு வர வேண்டிய குட் நியூஸ், கல்வியாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம்,
அவரவர் வயதை பொறுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளாகவும் இருக்கலாம், ஃபேவரபிளாக வரும். எனவே இவர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் செலவு செய்தாலும் இதனை ஒரு சுப செலவாக எடுத்துக்கொண்டு, செலவாக எடுத்துக்கொள்ளாமல் இதனை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கொண்டு நாளை அவர்கள் ஒரு வெற்றி பயணத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் அதனை பார்த்து பூரிப்படையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பெரிதாக சத்ரு தொல்லை, வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் காணப்படுவதில்லை. இது நாள் வரை இது போன்ற சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அஷ்டம கேதுவிற்கு குருவின் பார்வை விழ இருப்பதனால் வெகு எளிதாக இவர்கள் அதிலிருந்து ஒரு சமரசத்துடன் வெளிவந்து வெற்றி பெற முடியும். திருமண வாழ்க்கை என்பதை பொறுத்தவரை வருடத்தின் தொடக்கத்தில் 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் உச்சம். இப்போ கும்பராசி ஆணாக இருந்தாலும் அல்லது கும்பராசி பெண்ணாக இருந்தாலும் இவர்களது லைஃப் பார்ட்னருக்கு உச்சபலம் இருக்கிறது. எனவே இவர்கள் அவர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அவர்களுக்கு அனுசரணையாக, அனுகூலமாக அவர்களுக்கு சப்போர்ட் செய்வதன் மூலம் அவர்கள் நல்ல வெற்றி பெற முடியும் என்பது இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ். இவர்கள் தந்தை வழி மற்றும் மாத்தூர் வழி, அதாவது அம்மா வழி, அப்பா வழி. மாத்தூர் ஸ்தானம் என்பது 4ஆம் இடம் சுக்கிரன், பிதுர் ஸ்தானம் என்பது 9ஆம் இடம் சுக்கிரன் உச்சம். எனவே இவர்களது பெற்றோர்களிடம் இருந்து இவர்களுக்கு வர வேண்டிய அனைத்து சம்பத்துக்களும், அனைத்து நல்ல விஷயங்களும், அனைத்து நல்ல செய்திகளும் அனுகூலமாக சீக்கிரமாக வரும். அதனை இவர்கள் அவரவர் சூழ்நிலைக்கேற்ப புத்திசாலித்தனமாக உபயோகித்து மேலும் மேலும் அபிவிருத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் வருடத்தின் தொடக்கத்தில் ராசியில் இருக்கிறது. பிறகு 2ஆம் வீடு போய் 3ஆம் வீடு சொந்த வீட்டுக்கு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 70-80 நாட்களில் மேஷத்துக்கு வந்துவிடும். அது காலம் இவர்கள் தொழிலில் ஒரு பிரமாதமான வெற்றி பெற முடியும். இதன் காரணம் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் குரு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை சமசப்தம பார்வையாக, 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால் நிறைய இவர்களுக்கு தொழில் மூலம் விஸ்தாரமான லாபம் ஏற்படும். நிறைய ஆர்டர்ஸ் வரும். இதற்காக நிறைய மிஷினரிஸ் போன்ற விஷயங்கள் வாங்க வேண்டும். நிறைய புது பில்டிங்ஸு அல்லது புது வெஹிக்கிள்ஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதற்காக அவர்கள் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். எப்பொழுது வரும் என்றால், ரிஷபத்தில் சந்திரனின் நட்சத்திரம், அதாவது ரோகிணி நட்சத்திரம், கும்பத்துக்கு 6வது ராசியின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் குரு பயணிக்கும் பொழுது இவர்கள் கொஞ்சம் லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை தொழில் ரீதியாக காட்டுகிறது. இதனை அவரவர் தன்னுடைய சந்தர்ப்பம், சூழ்நிலையை அனுசரித்து புத்திசாலித்தனமாக செய்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு லாபம் உண்டு. இதன் காரணம், லாபஸ்தானாதிபதி குரு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறது. அதனால் லாபம் உண்டு. 12ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறது. தேவையற்ற வீண் செலவு, வீண் விரயம் என்பது இவர்களுக்கு குறையும். பெரிதாக ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் என்ற இவர்களுக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் இவர்கள் உடலில் உஷ்ணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இதற்கு தேவையான இயற்கை உணவு, இயற்கை வைத்தியம் போன்ற விஷயங்களை இவர்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சூரியன் உச்சம் பெற போகிறது. மேலும் வருடத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் சொந்த ராசியிலே பயணிக்கிறது. இவை இரண்டுமே உஷ்ண கிரகங்கள். திருமணம் என்பது நான் சொல்வது போல் இவர்களுக்கு அனுகூலமாக வருகிறது. புத்திரர்களுக்கு நல்ல அபிவிருத்தி ஏற்படுகிறது. இது நாள் வரை இவர்கள் சந்தித்து வந்த அந்த எதிர்பாராத டிஸ்டர்பன்சஸ், எதிர்பாராத இடையூறுகள் இவர்களுக்கு அனுகூலமாக வருகிறது. சகோதரர்களை பொறுத்தவரை கொஞ்சம் விஷயங்களை 2 தடவை 3 தடவை இவர்கள் விவரமாக விவரிக்கும் பொழுது அனுகூலமாக வரும். மேலோட்டமாக சொல்லாமல் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவது புத்திசாலித்தனம். இவர்கள் தேடக்கூடிய அதிர்ஷ்டம் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாட்டின் மூலம் வருகிறது. தொழிலில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி என்பது காத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் என்பது இவர்களுக்கு வரும். ஆனால் அந்த லாபத்தை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்து மேலும் மேலும் அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கிறது. மீடியா, கலைஞர்கள், இசை வல்லுநர்கள், இந்த சுக்கிரனை மையமாக வைத்து செய்யக்கூடிய தொழில், இன்டீரியர்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, ஹோட்டல், ஜூஸு, ஐஸ்கிரீம், ஃப்ரூட் ஷாப் போன்ற விஷயங்களை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் உச்சம். எனவே இவர்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் என்பது உண்டு. இந்த ஓப்பனிங்கை கெட்டியாக பிடித்து கொண்டால் இவர்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கிறது. இதனை வைத்து இவர்கள் ஒரே நாளில் ஒரு நல்ல வெற்றியை பெற முடியும். பிறகு அந்த வெற்றியை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது என்பதை இவர்கள்
மிகவும் புத்திசாலித்தனமாக கையாள வேண்டும். கொஞ்சம் செலவுகளும் விரயமும் இருக்கிறது. ஆனால் இந்த செலவுகளும் விரயங்களும் இவர்கள் தங்களுக்காக பண்ணிக்கொள்வது மேலும் சுப செலவுகளாகத்தான் இருக்கிறது. கும்பராசியை பொறுத்தவரை இந்த வருடம் இவர்களுக்கு ஒரு நல்ல வருடமாக இருக்கிறது. பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் வருடத்தின் தொடக்கத்தில் உள்ள சனி செவ்வாய் சேர்க்கைக்கு இவர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது, மேலும் மகாவிஷ்ணு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, 2ஆம் இடத்தில் உள்ள ராகுவிற்கு இவர்கள் துர்க்கை வழிபாடு செய்வது, குறிப்பாக செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது, அறுபடை முருகனை விஜயம் செய்வது, சோளிங்கர் நரசிம்மர், சிங்கபெருமாள் கோயிலில் உள்ள நரசிம்மர் போன்ற, நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் போன்ற பிரதானமான விஷ்ணு ஸ்தலங்கள், ஸ்ரீரங்கம், திருப்பதி போன்ற ஸ்தலங்களை விஜயம் செய்வது, அபிஷேகங்கள், ஆராதனை செய்வது இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை கொடுக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது.